அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சாமலாபுரம் என்கிற ஊரில் இருக்கிற சோழீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஓம் தில்லை நாயகி உடனுமர் சோழீஸ்வரர் தான் இங்கே வந்து காட்சியளிக்கிறாங்க. மேற்கு பார்த்த சிவாலயங்கள்ல ஒன்று இந்த கோயில் தான். அது வந்து மிக சிறப்பு வாய்ந்தது. இங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கரிகால சோழனால கட்டப்பட்ட கோயில் தான் இது. கரிகால சோழனோட சிற்றன்னை சாமலாதேவி அப்படிங்கிறவங்க தான் இந்த ஊரே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இந்த அமைந்திருக்கிற கோயில்ல பல மன்னர்களால எதிர்ப்பு வந்ததுனால அந்த எதிரியை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கிற சோழீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணி இங்க கோயில் கட்டப்பட்டது. முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சோழீஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது எவ்வளவு பால் எடுத்தாலும் உள்ள போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது. இப்ப வந்து புதுப்பிச்சு கட்டி இருக்கிறாங்க. அதனால இதற்கு பக்கத்துல இருக்கிற நொய்யலாறுல தான் இங்க பண்ணக்கூடிய அபிஷேகம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே தண்ணீர் முதற்கொண்டு எல்லாமே அந்த நொய்யலாறுல தான் போய் கலக்குது அப்படின்னு இங்க சொல்றாங்க. அதுதான் இங்க ஒரு மரபாவும் இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு வாராகி அம்மன் இருக்காங்க, மேற்கு பார்த்த சிவாலயம். மேலும் பாத்தீங்கன்னா சுத்தி வர பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் வச்சிருக்காங்க, பஞ்சலிங்கங்கள் இருக்கு. எல்லா கோயிலும் இருக்கு இந்த ஸ்தலத்துல. மேலும் பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க வந்து இந்த எதிரியோட தொல்லை அடங்கணும், எதிரி தொல்லை நீங்கணும், மனபயம் வந்து நீங்கணும், அப்புறம் வந்து நம்மளுடைய வியாதிகள் சுபகாரிய தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த கோயில்ல வந்து நீங்க வழிபாடு செய்வது மிக சிறப்புங்க. திங்கட்கிழமை இந்த சோழீஸ்வரர் ஆலயத்துக்கு வர்றது மேலும் சிறப்பு கொடுக்கக்கூடியதுதான். இந்த கரிகால சோழன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லணை கட்டின கரிகால சோழன் கிடையாது. இவர் வந்து கொங்கு மண்டல கரிகாலன் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சோழர் கட்டிய இந்த கோயிலோடு வந்து சிறப்பு வாய்ந்ததுதான். பரம்பரையா ட்ரஸ்ட் மூலயமாக இந்த கோயிலோட இந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வாங்க. திங்கட்கிழமை வருவது மேலும் மேலும் சிறப்பு கொடுக்கக்கூடியது. மேற்கு பார்த்த சிவாலயங்கள் அரிதாக தான் இருக்கும். இந்த சிவாலயங்கள் மேற்கு பார்த்தது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு கொடுக்குது. எல்லோரும் வாங்க. உங்களுடைய எதிரி தொல்லை நீங்கணும்னா இந்த கோயில்ல வந்து வழிபாடு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.